பேதுரு சொல்கிறார், அன்றைக்கு இருந்ததான அந்த சபையை பார்த்து சொல்கிறார், நீங்கள் காணாமல் இருந்தும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். Peter was talking to the people or to the church of those days, though you don't see him, you believe him. அவர்களை குறித்ததான ஒரு சாட்சி, சபையை குறித்ததான ஒரு சாட்சி இது. It was a testimony about the church. இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மை எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? Today why has the Lord chosen us? அவரிடத்தில் முதலாவது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்காக. So that we might love the Lord. அன்பு கூறுதல் என்றால் என்ன? What does it mean to love the Lord? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செயல்படுவது தான் அன்பு. To obey and do whatever God tells you to do. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதுக்கு செயல்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். To obey and do whatever God tells you to do, that is loving God. அதுதான் நம்ம இன்னைக்கு நாம் செய்ய வேண்டியதான, நாம் எடுக்க வேண்டியதான தீர்மானம். This is what we need to do. This is the decision we need to make today. உண்மையாகவே நாம் ஆண்டவரில் அன்பு கூர்ந்து, ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன். If you truly love the Lord, then you will tell the Lord, Lord, whatever you say, I am ready to do. இன்றைக்கு अनेक தேவ பிள்ளைகளாக மாறின பிறகும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனிடத்தில் அன்பு கூறுவதில்லை. Today, though many have accepted Jesus Christ as their personal savior, still they do not do what the Lord has commanded them to do because they do not love the Lord. அன்பு கூறுகிறோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். They assume that they love the Lord. ஆனா உண்மையான அன்பு இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்தால் ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவோம். But if it is a true love that comes from your heart, then you will definitely give heed and obey every word of the Lord. D.L. Moody என்கிறதான ஒரு தேவ ஊழியக்காரன் இருந்தார். There was a man of God known as T.L. Moody. அவரை தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக சுவிசேஷகனாக இருக்கும்படி தேவன் அவரை தெரிந்து கொண்டிருந்தார். And God had chosen him to be an evangelist to preach the word of God to the people. அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்படியாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை வெளிப்படுத்தினார் என்றால், இரவு 12 மணிக்கு தேவன் அவரை எழுப்பி, நீ பக்கத்து தெருவில் இருக்கிறதான ஒரு நபருக்கு நீ போய் சுவிசேஷத்தை சொல்லு என்று சொன்னாலும் அவர் அந்த நேரத்தில் எழும்பி போய் பக்கத்தில் இருக்கிறதான அந்த நபருக்காக சுவிசேஷத்தை சொல்லி அவர் எழும்பி போய் இருக்கிறார். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. And one of the ways he demonstrated his love for the Lord was when one time when the Lord had told him to wake up at 12 o'clock in the night, midnight, to go and preach the word of God to a neighbor of his house, he woke up and he went and preached the gospel. அன்று அவர் போய் சந்தித்ததான அந்த நபர், ஆண்டவர் போய் அவரை சந்திக்கும்படியாக அனுப்பினதான அந்த நபர் அன்றைக்கு இரவிலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்றதான நிலையில் இருந்ததான ஒரு நபர். And this person to whom he was asked to go and preach by God was a man who had already given up on living. He wanted to kill himself. அப்படிப்பட்டதான நிலைமையில ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும் அந்த நபருடைய நிலைமை என்ன என்று. And only God was the only one who would know this man's situation. கர்த்தர் அந்த நபரிடத்திலே அனுப்பினார். And God sends this evangelist through that man. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். And he preached about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் நீதி, சமாதானம், சந்தோஷமாய் இருக்கிறது. And the preacher preached about how the kingdom of God is righteousness, peace and joy in the Holy Ghost. அப்பொழுதே அவருடைய இருதயத்தில் இருந்ததான பாரம் நீங்கி இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். And at that very moment he accepted Jesus Christ as his personal savior, and that particular burden from his heart was lifted away. அன்று முதல் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அதிகமாக அறிவதற்கு அவரை சேவிக்க ஆரம்பித்தார். And from that day on he started to love Jesus and to follow his footsteps. அதுதான் அன்பு. This is the love of God. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய நான் ஆயத்தம். Whatever the Lord says, I am ready to do. அதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றார், நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். That is what Apostle Peter says, though you don't see him, yet you believe. அப்ப இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? Today do we love the Lord? நம்மை நாமே நாம் கேள்வி கேட்க வேண்டும். This is a question we need to ask ourselves. ஆண்டவரே, உம்மேல் இருக்கிற அன்பு தணிந்து போக கூடாது. Lord, the love that I have upon you should never decrease. ஆண்டவருடைய மேல் இருக்கிறதான அன்பினாலே நாம் இன்னும் அதிகமாக, முன்பு இருந்ததை விட இன்னும் அதிகமாக நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். The love that we have upon God should increase from what it was previously. We should do more ministry. We should serve the Lord with our whole heart.